This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. இன்றைக்கி ரிசல்ட்டு 980 இல்லைங்களா? பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிஸ் பண்ணிட்டோங்க. நல்லாவே பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸ் மிஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா? இப்படி தான் வந்திருக்கணும். 408 நான் இந்த 804 தான் எடுத்து வச்சுருக்கணும். பட் அப்படியே பாருங்கள் மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் கொடுத்ததே பாருங்கள் 3 நம்பருமே பவரில் தான் ஹிட் ஆகிருக்குங்க. பாருங்கள் 4 4க்கு 9, 0க்கு 0, 8க்கு 8 புரியுதுங்களா? இதுலேயும் பாருங்கள் 980 இருக்கும். இதுலேயும் பாருங்கள் 9 8 0 இல்லைங்களா? 3 நம்பருமே ஹிட் ஆகிடுச்சு. பவர்லேயே பாருங்கள் தான் 4க்கு 9, 5க்கு 0, 3க்கு 8 இல்லைங்களா? நமக்கு நல்ல வேலை நம்ம 98 கொடுத்தோம். அப்போவும் இந்த 9 8 4 இந்த பவரில் இது வரணுங்கிறது எனக்கு ஒரு ஸ்ட்ராங்காக எடுத்ததுனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதையவே கொடுத்தேன். ஓகேங்களா? பாருங்கள் 98 நமக்கு அழகாக இன்றைக்கி ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. நல்ல வெற்றி தான். பட் 3 நம்பர் மிஸ் பண்ணிட்டோம். அதான் எனக்கு ஒரு கவலையாக இருக்குது. அதே மாதிரி போர்டு பாருங்கள், ஏ போர்டில் 8 கொடுத்துருந்தேன், சி போர்டு 9 கொடுத்துருந்தேன். அப்படியே மாறிடுச்சு. ஓகேவா? நல்ல வேலை நமக்கு இன்றைக்கி 98 ஆல் போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. நல்ல வெற்றி, அருமையாக பாஸ் ஆச்சு. அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் ஆல் போர்டுக்கு 3 8 கொடுத்தேன் இல்லைங்களா? 8 அழகாக பாஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இதே மாதிரி சிங்கிள் போர்டு நம்பர் வேணும் அப்படின்னா சிங்கிள் போர்டு நம்பர், ஆல் போர்டு நம்பர் தருவேன். ஓகேவா? கண்டிப்பாக நமக்கு கிளிக் ஆகும். அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்குமே டெய்லியும் 3 ஷோ அப்டேட் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்களும் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் இந்த 408 இந்த 835 இதெல்லாம் குறித்து கொடுத்தேன். பட் 408 பார்த்தீங்களா? இது ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லைன்னா இன்றைக்குமே ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம். போன மாதம் 2ஆம் தேதி வின்னிங் கொடுத்தோம். இன்றைக்கும் 2ஆம் தேதி கொடுத்துருக்கலாம். மிஸ் ஆகிடுச்சு. பட் பரவாயில்ல, நாளைக்கு ஒரு அருமையான லைன் வருது. ஸோ மிஸ் பண்ணாமல் கவனிங்க. ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? கண்டிப்பாக கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் கொடுத்துடலாம். ஜாயின் பண்ணவங்களுக்கும் 3 நம்பர் வின்னிங் கொடுக்குறதுக்கு சீக்கிரமாக ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி கோல்டன் மெம்பர்ஷிப்புக்கு ஜாயின் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு குரூப்பில் ஏட் பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன். ஸோ டேரெக்டாக நீங்கள் காலும் பேசலாம் என்கிட்ட. ஸோ நான் ஒரு 2 டேஸில் கோல்டன் மெம்பர்ஷிப்புக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நாம் இன்றைக்கி எப்படி அந்த 408 எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு பாருங்கள். அது 408 அதே மாதிரி 98 ஏபிக்கு கரெக்டாக கொடுத்து நமக்கு பாஸ் ஆச்சுல. ஸோ ஆல் போர்டு நம்ம எப்படி எடுத்தோன்னு பார்த்துடலாம். எப்படி நம்ம மிஸ் பண்ணோன்னு பார்த்துடலாம். அப்போ தான் நாளைக்கு என்ன பண்ண முடியும், நாளைக்கு நம்ம இதை ரெக்கவரி பண்ண முடியும். ஓகே பாருங்கள், இப்போ நான் பாக்ஸ் போடுறேன் கவனிங்க. இப்போ இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, கவனிங்க. ஸோ எப்படியே பாருங்கள், இப்போது இந்த லைனை டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு கடைசி என்ன வருதுன்னு போய் பார்க்காதீங்க. இப்போ எந்த பேட்டர்ன் அவன் எடுத்திருக்கான்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கவனமாக கவனிங்க. இப்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நமக்கு ரிசல்ட் பாருங்கள், நமக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிசல்ட் 057 அடித்தோம். ஞாபகம் இருக்கா? 057 அடித்தான். ஸோ 057க்கு இங்கே பாருங்கள், அதாவது உங்களுக்கு ரைட் டு லெஃப்ட் பாருங்கள். 057க்கு இங்கே என்னங்க இருக்குது, இங்கே பாருங்கள் 52 இல்லைங்களா? அப்போது 057க்கு 52 நமக்கு, அதாவது நம்ம ரைட் டு லெஃப்ட் பார்க்குறப்போ. ஓகேவா? அப்போது 52 என்னங்க 57 இல்லைங்களா? 5-2 பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது 027 அடித்தான். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? 026 அடித்தான் இல்லைங்களா? இங்கே பாருங்கள் 026. அதே மாதிரி ரைட் டு லெஃப்ட் பாருங்கள், என்ன இருக்குது 02 இருக்குது. அப்போது இங்கேயுமே பாருங்கள் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அப்போது அடுத்த நாள் நமக்கு என்னங்க அடித்தான் 635 அடிச்சாங்க. இப்போது லெஃப்ட் டு ரைட்டு பாருங்கள், லெஃப்ட் டு ரைட்டு பாருங்கள். அப்போது 635 அடுத்த நாள் அடித்தாங்க பாருங்கள். இங்கேயுமே 2 நம்பர் அப்படியே பிசி பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது நமக்கு 710 அடித்தான். இங்கே நமக்கு பாஸ் ஆகலை. பட் அந்த 0 மட்டும் வந்திருக்கு. புரியுதுங்களா? அந்த 3 நாளாக 2 நம்பர் கரெக்டாக பாஸ் ஆகிட்டு வந்துச்சு. அடுத்த நாள் 0 வந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு நம்பர் மட்டும் பாஸ் ஆச்சு. அப்புறம் அடுத்த நாள் பாருங்கள் 508 அடித்தாங்க. அப்போது ரைட் டு லெஃப்ட்டு பாருங்கள், 508க்கு அவன் எப்படி வச்சுருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் 508க்கு என்ன வச்சுருக்கான் 053 இருக்குது. அப்போது 053 ஃபுல் பவர் பண்ணி பாருங்களேன். 0க்கு 5, 5க்கு 0, 3க்கு 8, 508 ஞாபகம் இருக்குங்களா? இந்த மார்ச் மந்த் லாஸ்ட் டே அடித்தான்ல 508, அந்த நம்பருங்க பார்த்தீங்களா? அப்படியே இருக்குது. அப்போது 1ஆம் தேதி என்னங்க ரிசல்ட் அடித்தான் நமக்கு? இங்கே பாருங்கள் அடுத்தது இருக்குது அதே மாதிரி ரைட் டு லெஃப்ட் பாருங்கள். 1ஆம் தேதி என்னங்க ரிசல்ட் அடித்தான்? என்னங்க ரிசல்ட் அடித்தான் 1ஆம் தேதி 443 அடித்தா இல்லைங்களா? முந்தானத்து இங்கே பாருங்கள் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா என்ன இருக்குது? ரைட் லெஃப்ட் பாருங்கள் 993 இருக்குங்க. 993. அப்போது முன்னாடி நாள் ஃபுல் பவர் பண்ணியிருந்தான் 3 நம்பரையும் 508ன்னு. பட் பாருங்கள், இப்போது நேற்று என்ன பண்ணியிருந்தான் 2 நம்பர் மட்டும், அந்த 9 மட்டும் 4 பண்ணி பவர் பண்ணி இங்கே பாருங்கள் 993க்கு நமக்கு 443 ரிசல்ட்டு அழகாக வந்துருச்சு இல்லைங்களா? அதாவது முந்தானத்து
இல்லைங்களா? ஓ ஓகே, முந்தானது. இங்கே பாருங்கள், இங்கே என்னங்க இருக்குது, 408 இருக்குங்க. இதை தாங்க எடுத்து நான் அந்த லைன் கரெக்டாக வச்சாகணும்னு சொல்லி தான் 408 804 கொடுத்தேங்க. பாருங்கள், 3 நம்பருமே ஹிட்டுங்க பவரில், புரியுதுங்க? ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நான் வந்துட்டு என்ன நினச்சேன், ஸோ அப்படியே ஏன்னா இந்த மாதிரி பவர் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது சடனாக என்ன பண்ணுவான், லைனை அப்படியே 3 நம்பரை எடுத்து ஸ்ட்ரைட்டாக வைப்பான், இல்லைனா லெஃப்ட் டு ரைட் எடுப்பான். ஸோ அப்படியே வச்சுருந்தேன் இல்லைங்களா? ஸோ பட் பார்த்தா அவன் என்ன பண்ணிட்டான், போர்டை அப்படியே மாற்றி வச்சுட்டாங்க. பாருங்கள், 4க்கு ஏ போல் 9, பாருங்கள் 8 இங்கே என்ன இருக்குது, 8 எங்கே என்னங்க இருக்குது, சி போல் இருக்குது, அதை எடுத்து பி போலில் வச்சு அப்படியே வச்சுட்டான் இல்லைங்களா? ஒரே ஒரு நம்பர் மட்டும் பாருங்கள், உன்னை கவனிச்சிங்கன்னா நல்லா புரியும். அதாவது 053 அந்த ரிசல்ட் எடுத்து 3 நம்பர் பவர் பண்ணியிருந்தான். 5 0 8 3 நம்பர் பவர் பண்ணியிருந்தான். நேற்று என்ன பண்ணியிருந்தான், 2 நம்பர் பவர் பண்ணியிருந்தான். கவனிங்க, 4 4 3. அப்போ பாருங்கள், 9க்கு 4 9க்கு 4 3 அப்படியே வச்சுருந்தான். புரியுதுங்களா? அப்போ 3 நம்பர் பவர் பண்ணியிருக்கான், அப்புறம் 2 நம்பர் பவர் பண்ணியிருக்கான். அப்போ இன்றைக்கி என்னங்க பண்ணியிருக்கான் பாருங்கள், என்ன பண்ணியிருக்கான், 3 2 அப்புறம் என்னது 1. அப்போ ஒரே நம்பர் மட்டும் பவர் பண்ணி 9 மட்டும் வச்சு என்ன பண்ணிட்டான், அப்படியே போர்டை மாற்றி கொடுத்துட்டாங்க. நமக்கு அப்படியே கொடுத்துருந்தா கூட என்ன இருக்கும், அழகாக வின் எடுத்துருக்கலாம். பட் ஒரு நம்பர் பவர் படுத்தி என்ன பண்ணிட்டான், அப்படியே மாற்றி வச்சுட்டாங்க. அதுதாங்க நீங்கள் மிஸ் பண்ணிட்டோம். பரவாயில்ல, நம்ம கண்டிப்பாக நம்ம சீக்கிரம் வின்னிங் எடுத்துருவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இங்கே என்னங்க இருக்குது, கவனிங்க, இன்றைக்கி என்னங்க இருக்குது, 751 இருக்குங்க. ஓகேங்களா? இன்றைக்கி இது தாங்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் லைன் பாஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு வேளை நாளைக்கு, ஏன்னா 3 நம்பர் பாஸ் ஆச்சு, அப்புறம் 2 நம்பர் பாஸ் 3 நம்பர் பவர் பண்ணி வச்சான், 2 நம்பர் பவர் பண்ணி வச்சான், அப்புறம் 1 நம்பர் பவர் பண்ணி வச்சான். அப்போது நாளைக்கு ஸ்ட்ரைட்டாக 751 157 வரத்துக்கு உங்களுக்கு கணக்கில் வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா 750 நாளைக்கு வந்து 1ஆம் நம்பர் ஆல் போர்டு வர மாதிரி இருக்குது, 1 ஆரோ. ஸோ பாருங்கள், 751 157 இந்த மாதிரி கணக்கில் வருதுன்னு பாருங்கள். ஓகேவா? அப்போது ஒரு வேளை 107 701 இல்லைங்களா, இந்த மாதிரி வைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க. ஸோ பவர் பண்ணாமல் நாளைக்கு எடுத்துட்டான் அப்படின்னா 157 இருக்கும் ரிசல்ட்டு, இல்லை 751 இருக்குங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு சான்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 7-0 வரத்துக்கு சான்ஸ் இருக்குங்க. நான் ஏன் 7-0 சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பார்த்தா தெரியும். அதாவது அதாவது 508 ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நாள் நமக்கு உங்களுக்கு தெரியும்ல, 710 வந்துச்சு. அப்போ என்ன பண்ணான், 70 உன்னை கூட்டி என்ன பண்ணான், 80ன்னு வச்சான். புரியுதுங்களா? 70 ஒன்று கூட்டி என்ன பண்ணால் 80ன்னு வச்சான். அப்போது இன்றைக்கி 980 இருக்குது. ஒரு வேளை ஒன்று கழிச்சானா என்னங்க ஆகும், இந்த நம்ம கட்டப்பாக மேட்ச் ஆகும், 70ன்னு வந்துடும். ஸோ 701 751 157 இந்த மாதிரி ஒருத்தருக்கு பாசிபிள் இருக்கான்னு பாருங்கள் உங்கள் கணக்கில். நானும் இதெல்லாம் பார்த்துட்டு நம்பர் கொடுத்துட்றேன். இப்போ இன்னும் 2 லைன் இம்பார்ட்டண்ட்டாக போகுது, அதையும் பார்த்துருவோம் வாங்க. இப்போ ஒரு லைன் போட போகிறேன். பட் இந்த மாதிரி லைன் கண்டிப்பாக வைக்கிறான். ஓகேங்களா? பட் என்றைக்கு நம்ம இந்த மாதிரி வரப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு சான்ஸ் இருக்குது இன்றைக்கும். ஸோ இப்போது 940ன்னு பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் ரிசல்ட் வந்துச்சு. ஓகேங்களா? 940 ஆல்ரெடி இந்த லைன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ பார்த்துருவோம், இன்றைக்கி பார்த்துருவோம். ஸோ 940ன்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் வந்துச்சுங்க. ஓகேங்க. அப்போ 940 இங்கே பாக்ஸில் இருக்குது இல்லைங்களா? பாருங்கள், 940 பாக்ஸில் இருக்குது, பவர் பண்ணியும் இருக்குது. பவர் பண்ணி பார்த்தாலும் 940. அப்படி வரும்போது அது பக்கத்து நம்பர் நிறைய ரெகுலராக ஃபாலோ பண்ணுற யோசிச்சு தெரியும். ஸோ அது பக்கத்து நம்பரை ஃபுல் பவர் பண்ணி எடுப்பாங்க. அதாவது ஆப்போசிட் சைடில் ஃபுல் பவர் பண்ணி எடுப்பாங்க. அப்போ 940க்கு ஃபுல் பவர் பக்கத்தில் என்னங்க நம்பர் இருக்குது, 192 இருக்குது. அப்போ 192 ஃபுல் பவர் என்னங்க, 1க்கு 6 9க்கு 4 2க்கு 7 இப்படி எடுத்து வச்சுட்டாங்க அன்றைக்கி. ரைட்டுங்களா? அன்றைக்கி நான் மிஸ் பண்ணிட்டோங்க. பாருங்களேன், இப்போ 940 பாருங்கள் ஃபுல் பவர் பண்ணிடுங்க, 647 பாருங்களேன். இங்கே பாருங்கள், அப்படியே ரிசல்ட் இருக்குது பாருங்கள், 940 647. புரியுதுங்களா? இந்த மாதிரி வரப்போ ஃபுல் பவர் பண்ணி நம்பர் எடுப்பாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி என்னங்க ரிசல்ட்டு, இன்றைக்கி 980 தாங்க ரிசல்ட்டு இல்லைங்களா? 980 ரிசல்ட்டு. இப்போ ஒரு பாக்ஸ் போட போகிறேன், கவனிங்க. இப்போ பாருங்கள், அதே மாதிரி இங்கே பாக்ஸ் போடுற பாருங்கள், இந்த எல்லோ கலர் பாக்ஸ் பாருங்கள், அதே மாதிரி போட்டுறேன். ஓகேவா? அப்போது இன்றைக்கி என்ன ரிசல்ட்டு, 980 இல்லைங்களா? அப்போ 980க்கு இங்கே பாருங்கள் என்ன இருக்குன்னு, என்னங்க இருக்குது, 4க்கு 9 3க்கு 8 அப்புறம் ஒரு நம்பர் என்ன பண்ணியிருக்கான் ஃபுல் பவர். அப்போ இங்கேயுமே ஃபுல் பவரில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அதே மாதிரி சேம் கீழேருந்து பக்கத்து நம்பரை மேலே ஃபுல் பவர் பண்ணி எடுக்கலாமா? பாருங்கள், கீழேருந்து மேலே எடுத்து என்னங்க நம்பர் வரும், 856க்கு பவர் பண்ணலாமா? பாருங்கள், அதே மாதிரி அதே பட்டன் எடுக்கிற பாருங்கள், 8க்கு 3 5க்கு 0 6க்கு என்னங்க வரும், 1 வருங்க.
புரியுதுங்களா? அப்போது ஃபுல் பவர் பண்ணி எடுத்தால் 301, இல்லைனா 856, 856, 301, இல்லைனா என்னது 851. இந்த 3 நம்பரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இப்படி பார்த்துட்டீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி பேட்டர்ன் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குங்க. ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போது இன்னொரு லைன் போட்டு வச்சுருக்கேன், அது இதோட எப்படி மிங்கிள் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த 3 நம்பரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 856, 301, 851. இப்போ இங்கே வாங்க, இந்த பாக்ஸ்க்கு வாங்க. இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் போட்டிருக்கு, ரெட் கலர் பாக்ஸு. இப்போ அந்த நம்பரோட இது எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நான் பார்த்த பாக்ஸில் என்ன நம்பர் பார்த்தோம், 1ஆம் நம்பர் ஆல் போர்டுக்கு வரணும்னு சொன்னோம். பட் இங்கேயுமே 851 வந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த லைனை கவனமாக கவனிங்க. இப்போது நமக்கு வந்துட்டு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு நமக்கு என்னங்க ரிசல்ட் அடித்தான், ரிசல்ட் 635 பார்ப்போம். இங்கே பாருங்கள், 635க்கு இங்கே 6-3 பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது 710க்கு இங்கே சி போர்டு பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அடுத்த நாள் ரிசல்ட் எழுதுறீங்களா, 508ங்க. அப்போ 508 இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, ஏ போர்டில் சைபருக்கு 5, பி போர்டில் சைபர். அப்போ இங்கே 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 443ங்க. ரைட்டுங்களா? பாருங்கள், வந்துச்சு பாருங்கள், அப்படியே 443. புரியுதுங்களா? 6, 9 கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ 943, 9க்கும் பவர் பண்ணுங்க 4 தான். அப்போ 443 ஹிட்டாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி என்னங்க இங்கே இருக்குது, சாரி நேற்று ரிசல்ட் வந்துச்சு. ஸோ 980 வந்திருக்கு இல்லையா? 980 இங்கே பாருங்கள், இங்கேயுமே அது ஏ போர்டு 9, சி போர்டு சைபர். ஓகேங்களா? இங்கேயுமே பாருங்கள், இங்கேயுமே பாஸ் இருக்குது. அப்படியே லைன் வந்துட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது இங்கே என்னங்க இருக்குங்க, கவனிங்க, என்னங்க இருக்குங்க. ஸோ அப்போது ஒரு நம்பர் 2 நம்பர் பாஸ் ஆகிட்டே வந்து இங்கே என்னங்க இருக்குது, 851 இல்லைங்களா? நான் ஞாபகம் வச்சுக்க சொன்ன நம்பர் எதுங்க, இங்கே பாருங்கள் 851. அதை எங்கே பார்த்தோம், இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தோமா, ஃபுல் பவர் பண்ணி பார்த்தோமா. அப்போ 356, 301, 856, 851 பாருங்கள், 2 பக்கமே என்ன ஆகுது, 2 பக்கமே சிமிலராக ஒத்து போகுதுங்க. அப்போ காமனாக நமக்கு கிடைக்கிற நம்பர் என்னங்க, காமனாக நமக்கு பார்க்கும்போது 851, 856 இல்லைங்களா, 301, 306 இந்த மாதிரி நம்பர் உங்கள் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். இதை வச்சு நம்பர் கொடுக்க போகிறேன். ஸோ என் போஸ்டல் கால்குலேஷனுமே இது சிமிலராக ஒத்து போகுது. ஸோ இந்த நம்பர் வரதுக்கு சான்ஸ் அதிகம். அதே மாதிரி 30 இல்லைங்களா, 30, 80 வரதுக்கு பாசிபிள் அதிகங்க. 30, 80 வரதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 31, 81, 86, 36, 68 இந்த மாதிரி வரலாங்க. இதில் எது இம்பார்ட்டன்ட்னு பார்த்து நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நீங்களும் உங்களுக்காக வருதானு நீங்கள் நைட்டு போட்டு பாருங்கள். நைட்டு இன்றைக்கி வீடியோ வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் கணக்கு போட்டு பார்க்குறதுக்காக நீங்கள் நேரமாக போட்டுறேன். இனிமேல் டெய்லி நைட்டே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் கவனமாக கணக்கு போட்டு பாருங்கள். நான் நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் 2, 4, 6, ஒரு 8 நம்பர் கொடுத்துருக்கேன். இருக்கிற நம்பரை மட்டும்தான் மாற்றி மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். 856, 658 வச்சுருக்கேன். 306, 603 வச்சுருக்கேன். அதை மட்டும் தான் மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். ஏபிபிசிஎஸ்சிக்கு இவ்வளோ தான் நம்பர். இருக்கிற நம்பரை இம்பார்ட்டன்ட் இதில் ஹிட் ஆகிடும். உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். இன்றைக்கி நம்மளுக்கு ஹிட் ஆச்சு, அதே மாதிரி ஹிட் ஆகிடும். இதுக்குள்ளே நம்பர்ஸ் கண்டிப்பாக வந்துடும். உங்களுக்கு இவ்வளோ நம்பர் வேணாம், நம்பர்ஸ் கம்மியாக தான் வேணும், நான் இன்னும் நம்பர்ஸ் கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் இம்பார்ட்டன்ட் நம்பர் கொடுப்பேன். 1 மணி ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு பல ரிசல்ட்டை பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணி கொடுப்பேன். சிங்கிள் போர்டு ஆல் போர்டு நம்பர் கொடுத்துருவேன். இன்றைக்கி கூட ஆல் போர்டு நம்பர் ஹிட் ஆச்சு. ஓகேங்களா? டெய்லி ஹிட் ஆகிட்டு வருது. ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் கம்மியாக தான் மெம்பர்ஷிப்பில் கொடுப்பேன். ஸோ ரெகுலராக மெம்பர்ஷிப்பில் கண்டினியூ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பிக் வின் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, இன்றைக்கி நீங்கள் இதை வச்சு கணக்கு போட்டு பாருங்கள். பார்ப்போம். தேங்க்யூ.